10 தடவை தோத்தரல அவர் என்ன சொல்லியிருக்காரான்னு பார்த்தா விஜய் அண்ணா விமர்சித்திருக்காரு போல. அதனால விஜய் அண்ணாக்கு ரொம்ப கோவம் வந்து விஜய் அண்ணா கேட்டிருக்காருன்னா, சேலத்து பக்கத்துல இருக்காருல்ல, அந்த சேலத்து பக்கத்துல இருக்கவரு வேற ஏதாச்சும் இடத்துல வந்து நிக்க முடியுமா, வெளியில வர முடியுமான்னு கேட்கிறாரு. அண்ணாவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது, அவர் சேலத்து பக்கத்துல இல்ல, சேலத்துக்குள்ள இருக்காரு. சேலம்ன்றது ஒரு மாவட்டம். சேலத்து மாவட்டத்தில் அவர் எடப்பாடி அப்படின்ற ஒரு கான்ஸ்டியூன்சில அவர் வந்து எம்எல்ஏ இருக்காரு. சரிங்களா, இந்த விஷயத்தை வந்து விஜய் அண்ணா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி முதலாவது எடப்பாடியார் அவர்களை பற்றி பேசுறதுக்கு எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? சுதந்திர போராட்ட தியாகியா நீ மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வந்தியா? நீ நடிச்ச படத்துல இருந்து வந்த பணங்களை மக்களுக்கு செய்து விட்டாயா? சேவை செய்து கொண்டிருக்கிறாயா? தொகுதி தோறும் மக்களோடு இறங்கி இந்த குறைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா அப்படின்ற கேள்வி எழுமா எழும்பாதா? சரி, நீங்களே யோசிச்சு பாருங்க, எழுமா எழும்பாதா? இந்த மனுஷன் ஒரு தொகுதி விடாம இந்த வயசான காலத்துல நிக்க முடியாம நடக்க முடியாம இந்த காலத்திலையும் ஒவ்வொரு மக்கள் இறங்கி எல்லா தொகுதிக்கும் இறங்கியிருக்காரு. வீட்டை விட்டு வெளில வந்திருக்கீங்களா? பனையுறை தாண்டி வெளியில வந்திருக்கீங்களா? உங்க சொந்த பிரச்சனை உங்களால தீர்க்க முடியல. இதுல எடப்பாடியாரை பத்தி பேசுறது உங்களுக்கு என்னன்னா தகுதி இருக்கு? நம்ம நடிச்சோமா, ஆடினோமா, பாடினோமா, போனோமான்னு இருக்கணும். அரசியல் மக்களுக்காக வாழ்றது, மக்களுக்காக செய்யறது. நம்மளால நம்ம வீட்டையே பார்த்துக்க முடியல. நம்ம லட்சணம் அந்த அளவுல இருக்கு. சரிங்களா, நம்ம அழகா நம்ம சும்மா இருக்கலாம், நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு அவர் எந்த ஊருன்னே தெரியல, சேலத்துக்கு பக்கத்துலன்னு சொல்றோம். இந்த அளவுக்கு அறிவை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அரசியலுக்கு வேண்டாம். பார்த்து பேசுங்க, யாரை பத்தி பேசணும்னு பார்த்து பேசுங்க. சரிங்களா, வீட்டை விட்டு வெளியில வராதவரு கொரோனால எங்களுக்கு கூட தோல் கொடுத்தவரை பத்தி பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு.